இன்று நல்லாயன் கண்ணீர் இல்ல கேம்பஸ்ல சர்வதேச பெண்கள் தின விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் 20 கிராமங்களில் இருந்து அயோத்தியப்பட்டினம் பிளாக்ல இருந்து பங்கேற்றனர். அவர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய சிவில் கோர்ட் ஜட்ஜ் அவர்கள் நல்ல ஒரு சிறப்புரை ஆற்றினார். அந்த சிறப்புரையானது அவங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளமாக இருக்கும்னு நாங்க நம்புறோம். எல்லாருமே ஒரு விழிப்பாவும் ஒரு கவனமாவும் அவங்க கவனத்தை எங்கேயும் சிதற விடாம ஒரு கூர்மையா கவனித்ததை எங்களால பார்க்க முடியுது. இந்த நாள் அவங்களுக்கு ஒரு அறிவு திறனை கொடுக்கும் நாளாகவும் விழிப்புணர்வை கொடுக்கும் நாளாகவும் அமைந்தது. எங்கள் பெண்கள் எல்லோருமே ஆல்ரெடி இந்த 26 ஆண்டுகளாக நாங்க இந்த நல்லாயன் சபையின் மூலமாக நிறைய பணிகளை 20 கிராமங்களுக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். அந்த பணிகளில் இவருக்கு எல்லாருக்குமே சின்ன சின்ன அளவுல கிடைத்த விழிப்புணர்வுகள் மூலம் இப்ப அதிக அளவுல அவங்க வெளியில பேசக்கூடிய அளவுல, வெளியில நடிக்கக்கூடிய அளவுல, வெளியில நிறைய டான்ஸ், எந்த பப்ளிக் ப்ரோக்ராம் இருந்தா கூட அவங்க ஒரு ஸ்பீச் கொடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு திறமை வளர்த்திருக்குது எங்க நல்லாயன் சபையானது. இதை தொடர்ந்து நாங்க செயல்படுத்ததான் இது போன்ற விழிப்புணர்வு நாடகங்கள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி அவர்களை மென்மேலும் அவங்க வருகை வீட்டை விட்டு வெளியில அதிகமா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பை நாங்க எங்க நல்லாயன் சபையின் மூலமாக ஏற்படுத்தி தருகிறோம். இந்த நாள் எல்லாருக்குமே ஒரு பங்கேற்பு நாளாக இருக்கும். ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்கள் குணமும் பெண்கள் குணமும் நிறைந்திருக்கிறது. அக்குணத்தை நம்ம வெளிப்படுத்துவது வித்தியாசமாக இருந்தாலும் வேறுபட்டாலும், ஆனா நம்ம எல்லோருமே எல்லாருக்குமே பண்பு அன்பு, நாமளும் அன்பு செலுத்துவோம், ஆண்களும் அன்பு செலுத்துறாங்க. ஒற்றுமையை கொண்டு வரது ஆண்களாகவும் இருக்கிறாங்க, பெண்களாக இருக்காம அது போன்ற விதிமுறைகள் நம்ம குடும்பத்தில இருந்தே நம்ம அதை பார்க்கிறோம். எல்லா வீடுகளிலும் பிரச்சனை இருப்பது கிடையாது. இருக்கின்ற பிரச்சனை இருக்கின்ற குடும்பங்கள்ல கூட அதை எப்படி தீர்வு காண வேண்டும் என்பதற்கு 2 பேருமே ஒத்துழைத்து அதை தீர்வு காண்பதை நாங்கள் எங்கள் நல்லாயன் சபையின் மூலமாக பார்க்கிறோம். ஏன்னா எங்கள் பெண்கள் இதையெல்லாம் நாங்க கூட்டங்கள், மாதாந்திர கூட்டங்கள் நடத்தும் போது இவர்கள் பேசும்போது உண்மையிலே எங்களுக்கு புரிய வருகிறது அவர்களுக்கு எவ்வளவு விழிப்புணர்வு கிடைத்திருக்கிறது, அவர்கள் எவ்வளவு தூரம் அவங்க முடங்கி கிடந்த கதவை திறந்து விட்டு அவர்கள் வெளியில் வருவதை நாங்க கண்கூடாக பார்க்கிறோம். அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா தருது. அது அவங்க முன்னேற்றத்தை பார்க்கும்போது எங்களுடைய சபையானது மென்மேலும் வளர்ச்சி அடைய ஒரு முன்னோடியாக முற்பாதி எடுத்து செல்லும் ஒரு சபையாக அமைகின்றது. இது பங்கேற்றவங்க சோசியல் மீடியா உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா நீங்க இல்லைன்னா எங்களை இன்னும் கொஞ்சம் மேல மேல கொண்டு போறதுக்கு கொஞ்சம் பின்தங்கி நிலைய ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனா எந்த ஒரு ப்ரோக்ராம்லயும் நாங்கள் உங்களை முன்வைத்து செய்கிறோம். ஏன்னா உங்கள் மூலியமா நிறைய சமூக ஊடகங்கள் இதை பார்ப்பதை நாங்களும் கண்கூடாக பார்க்கிறோம். எங்களை அவங்க வாழ்த்து கூறுவது, அவங்க வியூ பண்றது எல்லாமே நாங்க பார்க்கும்போது எங்களுக்கு இது மகிழ்ச்சியா இருக்குது. எங்க சபையை பற்றி மென்மேலும் வெளிப்படுத்த இந்த சமூக ஊடகம் உறுதுணையாக இருக்குது. மென்மேலும் உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு இருக்கும். நாங்களும் உங்களை விடாம தொடர்ச்சியாக எங்க பணிகளிலும் எங்கள் புரோகிராம்லயும் உங்களை கலந்து கொண்டாட உங்களுக்கு அழைப்பு விடுக்கும் போதெல்லாம் நீங்களும் கலந்து கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாள் சர்வதேச பெண்கள் தின விழா நல்லாயன் கான்வென்ட்ல நொச்சிப்பட்டி என்ற கிராமத்துல நடந்து. நாங்க 4 அருட்சகோதரிகள் இருக்கின்றோம். என்னுடைய பேரு அருட்சகோதரி ஆரோக்கிய மேரி. நான் திட்ட இயக்குனர், 4 ப்ராஜெக்டோட திட்ட இயக்குனராக இந்த சபையில் பணி செய்து வருகிறேன். எங்க சபைகள் முக்கியமாக குழந்தைகளுக்காக, பெண்களுக்காக நாங்க பணிகளை செய்கிறோம். இதன் மூலியமாக கல்வி பணி, மருத்துவ பணி, சமூக பணியிலே சமூக பணிகளிலே வித்தியாசம் வேறுபடுகிறது. அந்தந்த ஊரு, அந்தந்த ஸ்டேட்டை பொறுத்து எங்களுடைய சமூக பணி மாறுபடும். ஆனா முக்கியத்துவம் கொடுப்பது சமூக பணிக்காக. ஏன்னா கல்வி பணி யாராலும் கொடுக்க முடியும், எல்லாராலையும் கொடுக்க முடியும். ஆனா இந்த சமூக பணியை கொடுப்பதற்கு தேவையான நற்குணங்கள் சமூக பணியாளர்களுக்கு அதிகமா இருக்கும். அத மக்கள்ல இருக்கிறத வெளிக்கொண்டு வர எல்லா நாடுகள்லயும் நாங்க 68 நாடுகள் பணி செய்யறோம். இந்த குட் ஷெப்பர்ட் சபையானது வேறு குழந்தையோடவோ அல்லது பெண்களோட விட்டு விடவில்லை. ஆண்களையும் ஒருங்கிணைச்சு அவங்களையும் ஒரு முடிவெடுக்க திறமையை வளர்க்க, அவங்களும் பெண்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், அவங்களும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும்னு. மற்ற ஒரு சில எங்களுடைய கன்னியர்களும் லா படிச்சிருக்காங்க, அவங்களும் லாயரா இருக்காங்க. ஒரு சிலர் கோர்ட்டுக்கு போயிட்டு பிராக்டிஸ் பண்றாங்க. ஒரு சிலர் வீடுகள்ல வர கான்வென்ட்ல வர கேஸுங்களை எடுத்து நாங்க அவங்களுக்கு உதவியா இருக்கிறோம். சிஸ்டர்ஸ், நர்சஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க. மற்ற சமூக பணியாளர்கள் அதிகமாக இருக்கிறோம் எங்களுடைய நல்லாயன் சபையில். அனைவருக்கும் வணக்கம்.
எங்களுடைய குட் ஷெப்பர்ட் கான்வென்ட் நல்லாயன் கண்ணீர் இல்லம்னு சொல்லுவாங்க. இத தொடங்கி வச்சவங்க புனித மேரி யுப்ரேசியா பெலிட்டியர் என்பவர். அவர் வந்து பெண்களுக்காக சமூகத்துல பெண்களுக்காக விளிம்பினில் உள்ள பெண்களுக்கும், பெண் குழந்தைகளுக்கும் இத தொடங்குனாங்க. கிட்டத்தட்ட 65 நாடுகள்ல குட் ஷெப்பர்ட் கான்வென்ட் சிறப்பா செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்குது. நம்முடைய சேலத்துல வந்து 1999ஆம் ஆண்டு தொடங்கி 25 ஆண்டுகள் முடிஞ்சு இப்ப 26வது ஆண்டுல நாங்க வெற்றிகரமா செயல்பட்டுட்டு வரோம். பெண்களுக்காக இந்த மார்ச் 8ஆம் தேதி அனைத்து கிராமங்கள்ல உள்ள கிட்டத்தட்ட 20 கிராமங்கள்ல உள்ள பெண்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. பெண்கள் அனைவரும் சந்தோஷமா கலந்துக்கிட்டாங்க. தேங்க்யூ. வணக்கம். என்னோட பேர் வந்து பிரியங்கா. நாங்க நல்லாயன் கண்ணீர் நிறுவனத்துல கடந்த 4 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம் வந்து இங்க நல்லாயன் கண்ணீர் நிறுவனம் அயோத்தியாப்பட்டினம் நொச்சிப்பட்டியில வந்து கொண்டாடப்பட்டது. இதுல வந்து ஒரு 300 பெண்கள் கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கிற வகையில ஒவ்வொரு சட்டங்களும் இப்ப அவங்களுக்கு என்ன சொல்லுது, இப்ப உதாரணத்துக்கு 2005 குடும்ப வன்முறை சட்டம் அவங்களுக்கு என்ன சொல்லுது, அதுக்கு என்ன தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சட்டத்தை பத்தியும் அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துருக்குறோம். அவங்க நிறைய விழிப்புணர்வு அடையிற வகையில அவங்களுக்கு வந்து வீதி நாடகம் மூலியமாவும் பட்டிமன்றம் மூலியமாவும் மத்த தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறதுக்காக நிறைய சட்டங்களை பத்தி அவங்க இன்னைக்கு நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த 26வது வருஷத்துல இந்த சர்வதேச மகளிர் தினத்தை வந்து கொண்டாடுறது மூலியமா எங்க நல்லாயன் அருட்சகோதரிகளும் பணியாளர்களும் ரொம்ப சந்தோஷப்படுறோம். மகளிர் கலந்துக்கிட்டாங்க. என்னென்ன போட்டிகள் வச்சீங்க, என்னென்ன நிகழ்ச்சி நடந்தது? 300 மகளிருக்கு மேல கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து டான்ஸு, ஸ்பீச்சு, கவிதை சொல்றது, பட்டிமன்றத்துல கலந்துக்கிட்டாங்க. நிறைய விதமான போட்டிகள் மூலியமா அவங்க வந்து அவங்களோட திறமைகளை வளர்த்துக்கிட்டாங்க. இது மூலியமா அவங்க வந்து இங்க கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம கிராமப்புறங்கள்ல அவங்கவுங்களுக்கு மாதம் ஒரு முறை மீட்டிங் இருக்கிறப்ப அது மூலியமா அவங்க மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பா இந்த சர்வதேச மகளிர் தினம் அமைஞ்சதுக்கு எங்க அருட்சகோதரிகள் அனைவருக்கும் நான் எங்க பணியர்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு அழைப்பாளர்கள் வந்து நீதிபதி ஆனந்தன் அவர்கள் வந்திருந்தாங்க இன்னைக்கு. அதுக்கப்புறம் சமூக ஆர்வலர் வந்து மூவா சங்கர் முனைவர் அவர்கள் வந்திருந்தாங்க. அப்புறம் தம்பி சார் அவர்கள் வந்திருந்தாங்க. சார் ஒரு நிமிஷம். முக்கிய நிர்வாகிகள் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. சார் என்னோட பேர் வந்து பிரியங்கா. என்னோட பேர் வந்து கோகிலா. என்னுடைய பேர் வந்து செல்வி. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கோகிலா. இன்றைய சர்வதேச மகளிர் தினத்தை எப்படின்னா, இன்னைக்கு எங்க மகளிர் எல்லாருமே இங்க வந்தாங்க. ஒரு 300 மகளிர் வந்து இங்க கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு வீதி நாடகம் மாரி செஞ்சு காட்டினோம். ஒரு விடோ வந்து பாத்தீங்கன்னா அவங்கள எந்த ஒரு சிந்தனையும் கணவரா கைவிடப்பட்டவங்க அவங்க ஒரு ஜென்ஸ் இல்லாம அவங்க வந்து கீழே போகாம மேல வர்றதுக்கு அந்த தூய்மை பணியாளர் வேலையை செஞ்சு அவங்க 2 பிள்ளைங்களும் படிக்க வச்சு அது ஒரு தன் நம்பிக்கையை வளர்க்கறதுக்காக நாங்க ஒரு நாடகமே நடிச்சு காட்டினோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து பெண்களுக்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பது ஆண்களா பெண்கள் என்ற தலைப்புல வந்து அங்க பட்டிமன்றம் வச்சோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடுவராக வந்து நம்ம பள்ளி ஆசிரியர் நலத்தம்பி சார் வந்து எங்களுக்கு யாருக்குமே காம்ப்ரமைஸ் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியா தான் நான் பேசணும்னு சொல்லி ஒரே ஈக்குவலா அவங்களுக்கு எங்க பதில் சொன்னாங்க. இன்னைக்கு மகளிர் தினத்தை வந்து அனைவருக்கும் வாழ்த்து சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. இப்ப நம்மளோட நிறுவனம் பாத்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்துல அயோத்தியாப்பட்டினம் வட்டாரத்துல நொச்சிப்பட்டி இந்த கிராமத்துல வந்து இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா 25 ஆண்டுகள் முடிந்து 26வது ஆண்டுகளா இப்ப நாங்க பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பணி செஞ்சு வந்துட்டு இருக்கிறோம்.